மாவட்டம் பொட்டிபுரம் பகுதியில் மத்திய அரசு அமைக்க உள்ள நியூட்ரினோ ஆய்வு மையத்திற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. அதே நேரத்தில் அந்த ஆய்வு மையம் அமைப்பதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர எழுந்துள்ளது. 1930ஆம் ஆண்டு உல்ஃப் கேங் என்ற அறிவியலாளர் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்ற துகள்கள் தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தில் வேறு சில துகள்களும் இருக்கலாம் என ஊகித்தறிந்தார். இத்தகைய துகள்களுக்கு பெயர்தான் நியூட்ரினோ. இதனை ஆய்வு செய்வதன் மூலம் சூரியன் மற்றும் பூமியின் பிறப்பு ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்துடன் நியூட்ரினோ ஆய்வு முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்ற சர்ச்சையும் எழுந்துள்ளது. நியூட்ரினோன்னு ஒரு ஆய்வு மையம் அமைக்கிறாங்க. அதில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதில் குகை மாதிரி எடுத்து அதுக்கு நீர் மட்டம் அதிகமாக தேவைப்படும்னு இவங்க போர் போட்டு தண்ணீரை உறிஞ்சி அந்த திட்டத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்க விவசாயமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். அந்த திட்டம் அமையக்கூடிய பகுதியில் அந்த ஷியர் ஜோன் சொல்லுவாங்க. அதுலேருந்து அந்த ஷியர் ஜோனுக்குள்ளார 3 அணைகள் இருக்குது. முல்லை பெரியார் அணை, வைகை அணை, கக்கா அணை, 3 அணைகள் முக்கியமான அணைகள். ஸோ இந்த 3க்குரிய ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கும் இந்த திட்டம். ஏன்னா அந்த திட்டத்திலேருந்து 8 லட்சம் டன் கடினப்பாறைகளை உடைச்சி எடுக்க போகிறாங்க இந்த அப்சர்வேட்டரிக்காக. ஆனால் நியூட்ரினோ ஆய்வால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என ஆய்வாளர்கள் உறுதியாக கூறுகின்றனர். இந்த ஆய்வினால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வின் போது வெளிப்படும் கதிர்வீச்சால் பொதுமக்களுக்கு பாதிப்பு நேரிடக்கூடாது என்பதற்காகவே மலைகளுக்கு நடுவே ஆய்வு மையம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது ஒரு அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி இதில் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு உணர்கருவியும் எந்த விதமான கதிரியக்கத்தையோ அல்லது மற்ற கதிர்வீச்சுகளோ தரக்கூடிய ஒன்று அல்ல. எந்த ஒரு கதிரியக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மலைக்கு அடிவாரத்திலே செல்கிறார்கள். அப்படி அமைக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற மக்களுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் வராது. நியூட்ரினோ ஆய்வு திட்டம் ஆக்கப்பூர்வமான ஒன்றா அல்லது அழிவு திட்டமா என்ற விவாதம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இந்த விஷயத்தில் தமிழக அரசு தமது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.